20 days பிளான். அந்த 20 days பிளானுக்கு முன்னாடி நாங்கள் டெய்லி எங்கள் இன்ஸ்பெக்டர்ஸ் ஏசிஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது சார் அங்கே நடந்துச்சு சார் இங்கே நடந்துச்சு சொல்லி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் எங்களுக்கு மேலே இருக்கிற ஜேசி சார் அடிஷனல் சார் ஐஐடி டீமோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது வேர்ல்டு லெவலில் நம்ம எத்தனாவது பேசிட்டு இருக்கிறோம், டிராஃபிக் கன்ஜெக்ஷன் இல்லாமல் பொல்யூஷனில் எத்தனாவது கண்ட்ரோலில் இருக்கிறோம். இந்தியா சிட்டிஸில் இந்த 4 சிட்டிஸில் ஆக்சிடென்ட் வந்து நம்ம என்ன ரேங்க்கில் இருக்கிறோம். ப்ரீவியஸாக 3 years 2 years 10 years முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ரெசண்ட் ஸ்டேஜை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் ஷையாகவும் இருந்துச்சு. பெருமையாக இருந்தது வந்து நம்ம ஸ்பீடாக வளர்ந்துட்டு இருக்கிறோம். அதேமாதிரி டிராஃபிக்கை மேக்ஸிமம் வீட்டிலேருந்து ஒர்க் பிளேஸ் வரதை ரெடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆக்சிடென்ட்டை ரெடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதர் சிட்டியை கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனால் இதையுமே ஃபேக்கல்ட்டியில் டிஸ்கஸ் பண்ண என்ன சொல்கிறாங்கன்னா, இதையுமே குறைச்சிடலாம், இதையுமே நம்மளால் 0 கொண்டு வர முடியும், நீங்கள் நினச்சா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சொன்னாங்க. அப்புறம் உங்களுடைய கருத்தில் என்னென்னு சொல்லும்போது ஜேசி சார் இன்னும் ஜேசி மேடம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாக் ஹோல்டர்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ எல்லாருடைய நாலேஜும் நம்ம ஷேர் பண்ணுவோம், எல்லா நாலேஜும் எல்லா பர்சனுக்கும் போய் சேரட்டும், ஐடியிலேருந்து ஆட்டோமொபைல்லேருந்து போய் ரீச் ஆகட்டும். ஸோ நம்ம மட்டுமா வாழ்கிற மாதிரி நான் எங்களுக்கு மட்டும்தான் தலையில் தான் நம்ம ஆக்சிடென்ட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நாங்கள் கோர்ட்டில் அப்படி தான் போயிட்டு இருந்தோம். கோர்ட்டில் ஆக்சிடென்ட் கேஸை ரிவ்யூ பண்ணுற ஜட்ஜஸ்ஸு கொஞ்சம் ஹியூமானிட்டியாக திங்க் பண்ணுங்கள், வந்தாச்சு கேஸ் போட்டாச்சு அவனை ரிமாண்ட் பண்ணிட்டீங்க, இழப்பீடு இழந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பு, அது வந்து எல்லாருக்குமே பெயின் தரக்கூடிய இன்ஸ்டன்ட்டு. இதை நடக்காமல் இருக்கிறதுக்கு பண்ணுறவங்களே வந்து கொண்டு வந்து காமிங்க, விக்டிமாக இருக்கிறவங்கள டிசபிலிட்டியாக இருக்கிற பர்சனை வந்து பார்க்க வைங்க, ப்ளஸ் அவங்க ஃபேமிலியை பார்க்க வைங்க, டெய்லி அவங்க ஃபினான்ஷியலாக டிஸ்டர்ப் ஆகிறாங்க, அவங்கள டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை பார்க்க வைங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு நல்ல இம்பேக்ட் இருந்துச்சு. அது வந்து சிங்கிள் ஓனராக இருக்கிறத விட ஒரு 100 வண்டி 500 வண்டியாக இருக்கிற ஓனர்ஸு 500 டிரைவரும் கொண்டு வந்து பார்க்குறாங்க. அந்த ஒரு வண்டி வருமானம் அவங்களுக்கு பெருசு இல்லை, பட் அந்த ஒரு ஆக்சிடென்ட்டால் அந்த குடும்பமே எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்றதை எங்கள் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் வந்து கொண்டு வந்து காமிச்சு, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வர வச்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட் கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ ஆஃப்டர் 26 வந்து டிராஸ்டிக்காக குறையும். இது நீங்கள் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த டெமோக்ரட்டியில் இருக்கிற ரைட்ஸை நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோமோ அதே மாதிரி டெமோக்ரட்டிக் யூஸ் பண்ணி சேஃப்டியை கன்ஃபார்ம் பண்ணணும், ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணிடலாமா? தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு சேஃப்டி செல் இருக்கிறதே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக ரோட் சேஃப்டிக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பிஃபோர் கோயிங் டு ZAD, ஐ ஷுட் தேங்க் அவர் Honorable Professor Dr. Venkatesh Balasubramaniam, who is head of the COERS, which is a part of IIT Madras, which is operating under Ministry of Road Transport and Highways. So coming to ZAD, Sudhakar sir, for the initiative which they have taken. In the ZAD concept on the actual, yes, it was initiated by our honorable meetings every week with the professor, with police people. So at that time, initial stage, the ZAD good for zero is good for self first. உங்க இண்டிவிஜுவல்ஸுக்கு இந்த ZADல வந்து இன்னைக்கு வந்து நம்ம யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா, யாரெல்லாம் ரோடு யூசர்ஸா இருக்காங்க எல்லாருமே டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சென்னையை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் இதை மதுரை என்னவா இருக்கும்? Population. So as per the statistics, Chennai also stands 4th in the road accidents, as per the statistics by 2022. So சென்னையில் எந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து 2-wheeler ஆக்சிடென்ட்ஸ். எதனால 2-wheeler ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது? நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் காரை ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. நம்மளோட டெய்லி கம்யூட்டுக்கு மேக்ஸிமம் 2-wheelers தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். முடி கொட்டிடும், வேற ஹீட், வேற ஸ்டைலா லைஃபா, ஹீட்டா லைஃபா? எங்கேயுமே லைஃப்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நிற்கும். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் யுவர் ஃபேமிலி. ஆக்சுவலி என்னதான் நம்ம வந்து நான் வந்து ஒரு KTMல போறேன், ஒரு ஹை ஸ்பீட் BMW பைக்ல போறேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பா ஒரு ஃபேமிலி இருக்கு.
பேச்சுலர்ஸாக இருந்தால் அம்மா அப்பா இருக்காங்க, மேரேஜ் ஆனவங்களா இருந்தால் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். நம்ம மட்டும் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போனால் ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட முடியுமான்னு கேட்க 1000 ஹெல்மெட்ஸ் வந்து ஜிசிடிபிலேருந்து வந்து சில்ட்ரனை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் போலீஸ் ஃபைன் போடுவாங்கன்னு சொல்லிட்டாரு வண்டி ஓட்டுறவங்க ஹெல்மெட் போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் முன்னாடி இருக்கிற குழந்தைங்களோ பின்னாடி இருக்கிற குழந்தைங்களோ இன்னைக்கு ஹெல்மெட் போடுறது கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபேட்டாலிட்டிஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனை we are என்ன பண்றோம், வளர விடாம பண்றோம். we are reducing the count of the next generation. ஸோ அது வந்து கண்டிப்பா it is equal to murder. ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது. ஹெல்மெட் போடலைன்னா, நம்ம போடலைன்னா அது சூசைடுக்கு சமம். ஹெல்மெட்டை வந்து குழந்தைங்களோ இல்லை பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோ போடலைன்னா அது ஈக்குவல் டு மர்டர். ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம ரோட்ல வந்து எந்தெந்த இடத்துலலாம் நம்மளால சேஃப்டியா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்கஷனே வந்து இந்த ஜீரோ ஆக்சிடென்ட் இனிஷியல் மீட்டிங்ஸ்ல வந்து போச்சு. அதை ரோட் சேஃப்டினா என்ன சொல்லுங்க? ஃபாலோயிங் த ரூல்ஸ். அப்புறம் சூப்பர். அப்புறம் சார் டிரைவ் சேஃப்லி. அப்புறம் ரூல்ஸ் எப்படி சார் ஃபாலோ பண்ணுவீங்க சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் போலீஸ் வந்து ஒபே டிராஃபிக் சைன்ஸ் டிராஃபிக் ரூல்ஸ் நிறைய போர்ட்ஸ் வந்து நீங்க டெய்லி கம்யூட்லயே பார்க்கலாம். எப்படி கடைபிடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க சில்ட்ரன்ஸ். ஸோ இப்போ நம்ம எடுக்கிற ஒரு ஸ்டெப்ஸும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப்டர் 5 இயர்ஸ் அல்லது இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல் லைஃப், ஒரு ஒபீடியண்டான சொசைட்டி அமைகின்றது ரொம்ப நம்பிக்கையாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து ஆரம்பத்தில் நம்மளாக வளர்ந்தோம். இப்போ கொஞ்சம் பக்குவப்பட்டு ஒரு மெச்சத்தகுந்த லைஃப் வாழணுமே கட்டாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு வேவை வந்து நம்ம ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான வழியாக அமைச்சு கொடுக்குறதுல எல்லாரும் பார்த்தா இருக்கணுன்றதால கேட்டுக்கிறேன். இன்னொன்று காவல்துறை சார்பாக ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் மேலே என்ன மாதிரி டிராஃபிக் உங்களுக்கு வேணும் இல்லை, நம்மளுடைய குழந்தைங்க அவங்க பெரியவங்களாக வரும்போது என்ன மாதிரியான என்விரான்மெண்ட்டு ரோட் சேஃப்டியில் இருக்குன்றத ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்கள்கிட்ட வைக்கிறோம், ப்ரொபோசலாக வைக்கிறோம். இன்னைக்குன்னு இல்லை, எப்போ தோணுனாலும் நீங்கள் அந்த ஐடியாவை ஷேர் பண்ணலாம். ஸோ நம்ம ஐடியாவை ஷேர் பண்ணால் மட்டும்தான் அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது, யூஸாக இருக்கும். பண்ணிடலாமா? தேங்க்யூ. போக்குவரத்து வழிகாட்டு லாஸ்ட் 10 டேஸாக இந்த ஜீரோ ஆக்ஷன் நோக்கி நம்ம சென்னை சிட்டி ஃபுல்லாக பயணம் பண்ணிட்டு இருக்கோம். பொதுமக்கள் இடத்துல ஒரு நல்ல வரவேற்பாக இருக்குது. டே டு டேல வந்து ஆக்சிடென்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். எல்லா ஸ்டாக் ஹோல்டரையும் ஒன் பை ஒன்னாக மீட் பண்ணி அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். அதோட இம்பாக்டாக வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தானே வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய தெரியுது. நிறையா டெய்லி நாங்கள் அவேர்னஸ் அட்டன் பண்ணும்போது அவங்ககிட்ட ஃபீட்பேக்கு நேரடியாக கேட்கும்போது அது நல்லா தெரியுது. ஸோ இதை வந்து ரெஸ்பான்சிபிள் சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் இருக்கணும். ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது தான் அந்த மாதிரி போர்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போது யாருமே இன்ஜூரை விரும்ப போகிறது. ஸோ அந்த இந்நேரம் இன்ஜூரி யாருக்கும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றத வந்து மைண்டில் வச்சு அதை நோக்கி பயணம் பண்ணுறதுக்காக இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டு ட்ரிங்கிள் பார்க்கில் வில்லியம்ஸ் நிறுவனம் தான் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒரு 100 ஹெல்மெட்டு 100 டிஷர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ் எல்லாமே லீடர்ஸை கூப்பிட்டு அவங்க இண்டிவிஜுவலாகவும் அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க ரிலேட்டிவ்ஸுக்கும் இதே ஜீரோ ஆக்ஷன் கொண்டு போவார்னு சொல்லிட்டு இப்போ உறுதி எடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நீங்கள் ஒரு அவேர்னஸ் மீட்டிங் போயிட்டு. ஸோ இந்த ஜீரோ ஆக்ஷன் ரிலேட்டடாக நாங்கள் சோபார் சென்னை சிட்டி போலீஸ் போக்குவரத்து காவல்துறை வந்து எடுத்திருக்கிற இனிஷியேட்டிவ்ஸ் அதை வந்து ஒரு பிபிடியாக போட்டு இங்கிலீஷ் ப்ரோக்ராம் வச்சு இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். இதுதான் தகவல். ஸோ எல்லாரும் பொதுமக்களும் வந்து போக்குவரத்து துறைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி. ஆட்டோமேட்டிக் கேமரா டிரெக்ஷன் கேமராஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் போகுது. அந்த மாதிரி கேமராஸ் நம்ம உங்களுடைய ஜுடிஷியரியில் எவ்வளோ
கிராமங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அதனால உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார். அதோடைய ஹெல்மெட் பெவிலியன் ரைடர்ஸ்லாம் வந்து ஹெல்மெட் போடாமல் எல்லாம் குறைஞ்சிருக்காங்க. இப்போ நிறைய நம்ம ஐடிஆர்எம்எஸ் மூலமாக ஆன்லைனில் கேஸ் போட்டுருச்சோம். இப்போ இன்டர்செப்டர் வெஹிக்கிள் ஒரு 3 வெஹிக்கிள் இருக்குது, 3 வெஹிக்கிள் கேஸ் பண்ணிருக்கோம். அது சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆகும். அதாவது 3 நம்பர் வந்து எண்ட் ஆகுது. அதை வந்து அவங்க இண்டிவிஜுவல் வந்து மெயில் பண்ணுவாங்க. எங்கள் டீம் அந்த சாஃப்ட்வேர் டீம் வந்து மெயிலே பதில் கொடுத்துட்டு அதை எடுத்துக்கணும். ஸோ வந்து அஃபென்ஸ் பண்ணுறவங்க கேப்சர் ஆகிட்டு இருக்கு. நம்ம மேனுவலில் போகிறத விட எல்லாம் கடையில் ஒதுக்குற ஸ்டார் பிஸ்லாம் எடுத்து மறுபடியும் கடையில் போடுறியே, இதன் மூலமாக நீ என்ன செய்ய விரும்புகிற? இது ஒரு சின்ன விஷயம், இதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பையனை பார்த்து அந்த பையன் இன்னொரு ஸ்டார் பிஸை நிதானமாக குனிந்து எடுத்து மறுபடியும் கடலில் தூக்கி எறிஞ்சிட்டு சொல்கிறான், இது உங்களுக்கு என்ன சாதாரணமான விஷயமா இருக்கலாம், அந்த ஸ்டார் பிஸுக்கு உயிரை காப்பாற்றுற விஷயம், அந்த ஸ்டார் பிஸினுடைய பெரிய வேற ஒரு உயிரினுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்ற விஷயத்த அந்த தம்பி